ஆர்எஸ்என்ல வரணும். நாங்கள் இங்கே பஸ்ஸே இல்லைங்கன்னு சொல்கிறாங்களே. திருப்பி இங்கேருந்து நீங்கள் தாம்பரமே போயிருங்க, இல்லாட்டி கோயம்பேடு போயிருங்கிறாங்க. நியூஸில் ஒன்று போடுறாங்க, இவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எல்லாரையும் வர வச்சுட்டு இவ்வளோ பேர் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நான் இப்போ திருச்சி போகணும். திருச்சிக்கு வர பஸ்ஸு கோயம்பேடுலேருந்து வர பஸ்ஸில் 1-2 சீட்டு இருந்தால் அதில் ஏறிக்கங்கன்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே யார் சொல்கிறத கேட்குறேன்னே தெரில. முதல்ல ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. நியூஸில் போடும்போது மட்டும் எல்லா பஸ்ஸும் கிளாம்பாக்கம் வரும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் நிற்கிறாங்க, சும்மா தான் நிற்கிறாங்க. ரிசர்வேஷன் பண்ணவங்க மட்டும் தான் பஸ்ஸு, மற்றவங்களாம் வெயிட் பண்ணுங்க, வந்தால் ஏறுங்கிறாங்க. மற்றவங்களாம் எப்படி ஊருக்கு போகிறது? பஸ் மறுபடியும் தாம்பரத்துக்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இங்கே இல்லையா பஸ்ஸு, கும்பகோணம் பஸ் எல்லாம். இப்போ நாங்கள் வந்து 1 மணி நேரமாக ஆகுது சார். இல்லை வரலங்க சார். இங்கே வந்து வரும், பஸ் வரும்னு சொல்கிறாங்க சார். திரும்பி கோயம்பேடுக்கே போங்க, அங்கே தான் இருக்குது, அப்படி சாண்டோரியனில் இருக்குது, அங்கே போங்கங்கிறாங்க சார். இங்கே பஸ்ஸே இல்லைங்க சார். அவ்வளோ நேரம் நிற்கிறோம், எல்லாம் அங்கேருந்து தான் ஃபுல்லாகி இங்கே வருது. நாங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறோம் சார், ஒரு பஸ்ஸையும் காணுங்க சார். நாங்கள் எதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணிட்டு நாங்கள் இங்கே வரோம். நேற்று நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே கீழாம்பக்கத்தில் தான் பஸ் எல்லாம் கிளம்புது. திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி எல்லா பஸ்ஸுமே இங்கே தான், சவுத் சைடு எல்லா பஸ்ஸும் இங்கே தான் கிளம்புதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்தா நான் ஈவினிங் 4:30 வந்துட்டேங்க. இப்போ மணி 6:30 ஆகுது. 2 மணி நேரம் அங்கே தான் நிற்கிறேன். ஒரு பஸ்ஸுமே வரல. வர பஸ்ஸு ஃபுல்லாகவே கோயம்பேடில் 25 பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25மே கோயம்பேடுலேருந்தே வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வர பசங்க இருக்க முக்கால்வாசி பேர் சவுத் சைடு போகிறவங்க தான், யாருக்குமே பஸ் இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி பேர் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டவங்க கேட்டேன், ஆர்டிஓ அவங்களாம் கேட்டால், இல்லைப்பா நீங்கள் எல்லாமே லாங்கில் தான் எடுக்கணும், அங்கேயே ஃபுல்லாகிட்டு வருது, எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க பாதி பேர். மிச்ச பேர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தான் இருக்கும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல விட மாட்டாங்க. அங்கே போனால் அங்கே போகணும்னு சொல்கிறாங்க, இங்கே போனால் அங்கே போகணும், அளக்கல் கிச்சிட்டே இருக்காங்க. அதை நான் ஒரு 2 மணி நேரமாக இருக்கும், பஸ் வரல. அங்கே கேட்டால் இங்கே இருக்குங்கிறாங்க, இங்கே வந்து கேட்டால் இதே வருங்கிறாங்க. ரொம்ப நேரமாக 1 மணி நேரமாக நிற்கிறேன். இன்னும் விருத்தாச்சலம் போகிற வண்டியவே காணும். நின்று பார்த்துட்டு கால் கெடுக்க நிற்கிறேன். இது மாதிரி எப்படி போய் சேர்றதுன்னு தெரியல வீட்டுக்கு. ஒரு அதிகாரியாகவும் சொல்கிறான், அங்கே ஒரு வண்டியை விட்டு கொண்டு இந்த புது வண்டியில் ஓடலைன்னா 1 கிலோமீட்டர் தான் நடந்து போகிறான் அந்த முனையிலேருந்து ஒருத்தோம். அப்புறம் அதில் ஒரு 10 பேர் நிறுத்திக்கிட்டு விட அந்த மினி வண்டியை அதில் கொண்டாந்து இங்கே விட்டுட்டு இங்கே தான் இருக்குது 7, 8, 9 போய் பாருங்கன்றானோ. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தாக்கா அந்த விருத்தாச்சலம் வண்டி, கள்ளக்குறிச்சி, அரியலூர் இந்த பக்கம் எந்த வண்டியும் காணும். காத்துட்டு 1 மணி நேரமாக நிற்கிறேன் நானும். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்டுன்ற இது ஒன்று இருக்குது. ஆனால் வந்துட்டு மற்றபடி எதுவுமே இல்லை உள்ள. ஆனால் எதுவுமே கிடையாது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயம்பேடு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோயம்பேடுலேருந்து வர பஸ் எல்லாமே ஃபுல்லாக வருது. ஏகப்பட்ட பசங்க, பொண்ணுங்க எல்லாம், ஜனங்க எல்லாருமே வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க. 1900 பஸ் என்னமோ சிறப்பு பஸ் ஏதோ விட்டுருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் அவ்வளோவுக்கு விட்ட மாதிரி தெரில. இங்கேருந்து கோயம்பேடு போகணும்னு சொல்கிறாங்க. கோயம்பேடு பார்த்தா அங்கேருந்து இங்கே வருது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் எதுமா அந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து 3 மணிக்கு நம்ம தாம்பரம் வந்தேன். தாம்பரத்தில் வந்தால் பஸ் எதுவுமே கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, பெருங்கல்தூர் போக சொன்னாங்க. பெருங்கல்தூர்லேருந்து 3 நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் புது பஸ் ஸ்டாண்டு போங்க, உங்கள் பஸ்ஸு கிடைக்கும், இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக போவோம், நீங்கள் நேராக அங்கே போயிடுங்க அப்படின்னாங்க. மறுபடியும் இங்கே வந்து உள்ளே வந்து கேட்ட உடனே நம்ம உள்ளே போங்க கேட்டால் நம்ம வந்து 9 ரூமில் வந்து வெளியே போனீங்கன்னா அங்கே பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து போய் கேட்கும்போது ரோட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போங்க, அந்த சைடில் வந்து பஸ் வரும், நீங்கள் ஏறி போயிடலாம்னாங்க. மறுபடியும் அங்கே போய் நின்றுட்டு மறுபடியும் உள்ளே வந்து கேட்கும்போது, இல்லைப்பா பஸ் வர பஸ்ஸில் ஏறி போங்க, எங்களுக்கு பஸ் இருந்தால் தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்றேன். நான் வந்தாசி சார், திருவண்ணாமலை நான் இங்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் சார். நான் 3 மணிக்கு வந்து தாம்பரம் வந்தேன் சார். தாம்பரத்துலேருந்து இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கோம், இன்னும் வீடு கிளம்பல சார். ஒன்று சார், இப்போ நிறைய பேர் வந்தாசி பஸ் உத்திரமலை ரூட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பஸ் இல்லை. பஸ் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இப்போ கிளாம்பாக்கத்தில் இருந்தால் எல்லா பஸ்ஸும் போகுது, நேற்று அமைச்சர் கூட சொன்னார். ஆனால் இங்கே வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறோம். எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருந்தால் வருது. இங்கேருந்து எந்த பஸ்ஸுமே கிளம்பல. வர பஸ் எல்லாமே ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்கு. நாங்கள் ஒரு 2 மணி நேரமாக நின்றுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த பஸ்ஸும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. இங்கே இருக்கிற இந்த ஆஃபீஸர்ஸை கேட்டால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், இவங்கள போய் பாருங்க. ஆனால் யாரை கேட்டாலுமே பஸ் வரும்பான்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் வரல. வர பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருந்தால் வந்துட்டு இருக்கு. இங்கேருந்து எந்த பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணல சார். பஸ்ஸுக்கு இப்போ தான் வந்து ஒரு 1 மணி நேரம் ஆகுது. சிவகங்கை பஸ் இருக்குன்றாங்க. நான் எந்த சைடில் இருக்குதுன்னு தெரியல. அந்த 8, 9 நாங்கள் பிளாட்ஃபார்மு. நான் டிக்கெட் புக் பண்ணல. புக்கிங் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது போல், அங்கே தான் போகணுமா புக்கிங் பண்ணாதவங்களுக்கு வந்து 8, 9 மட்டும் தான் புக்கிங் பண்ணாதவங்க எல்லோரும் இங்கே தான் அன்ரிசர்வ் எல்லாம் ஏறணும். ஆனால் சிவகங்கை பஸ் எந்த டைமுன்னு யாரும் கேட்டாலும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. எந்த பக்கம் வரும்னு நமக்கு தெரியல. இப்போ நான் இந்த பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 தடவை நடந்துட்டேன். அந்த லாஸ்ட்டுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் 2 பக்கமும் இறங்கி பார்த்துட்டு இருக்கிறேன். பஸ் எந்த பக்கம் வரும்னு தெரியல. யார் கேட்டாலும் பஸ் எந்த பக்கம் வரும், நீ அவங்களுக்கே தெரியல முதல்ல. ஏன்னா பஸ்ஸு இந்த ப்ராப்பராக இப்போ சிவகங்கை பஸ்ஸுனா இந்த பக்கம் தான் நிற்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அதுவே அவங்களுக்கு தெரியல. 2 பக்கமும் சேர்ந்து அழிஞ்சிட்டு இருக்கிறேன்.
நாங்கள் எஸ்சிடிசி பஸ்ஸில் போயிட்டு கேட்டால் ஒன்லி ரிசர்வ்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சேலம் வண்டி நார்மல் வண்டி இருக்குது, அதில் போகலான்னு பார்த்தா இது ரிசர்வேஷன் தான், நீங்கள் வேணால் நின்றுட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பஸ் வேணும்னா நீங்கள் கோயம்பேடு போயிட்டு ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெளியே ஒரு 2 நாளைக்கு முன்னெல்லாம் பஸ் உள்ளார வந்துட்டு வெளியே போயிடுச்சு சேலம் பஸ். அது மாதிரி கூட இப்போ வரல, எல்லாம் நேராக போயிடுறாங்க. இப்போ சேலம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இப்போ 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது. அவங்க ப்ராப்பராக முன்னே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே கோயம்பேடு போயிட்டு ஏறிடலாம். இப்போதான் திடீர்னு சொல்கிறாங்க. ஆனால் வசதி எல்லாம் இருக்குது. ஒரு முன்னறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக போய் சேர்ந்துருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன், வேற ஒன்று. குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் எல்லாமே குழப்பமாக இருக்குது. படிச்சு எங்களுக்கே அங்கேயும் பஸ் ஏறி அங்கே போக நீங்கள் போய் அதுவே எங்கே நீங்கள் அங்கே போனால் இங்கே போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நின்னா இது ரிசர்வேஷன் அப்படிங்கிறாங்க. எந்த வண்டியில் போகிறது? படிச்சிருக்கோம், அது எங்களுக்கே கன்ஃபியூஷனாக தான். படிக்காத இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம்.